இது எக்ஸல் கண்ட்ரோலு. இதில் என்ன கம்ப்ளைண்ட்னாக்க கார்பெட்ரு ஓவர்ஃப்ளாய் பெட்ரோல் வெளியில் வருது. இந்த காலையில் வீடியோ போட்டிருப்பேன், இந்த இடம் எவ்வளோ கருப்பாக இருந்துச்சுன்னு. இப்போ பார்த்தீங்களா ஃபுல்லாக சுகண்டி எடுத்துட்டேன். சுகண்டி எடுக்க தான் வெளியாக இருக்குது. அதுவும் சாதாரணமாக சுகண்ட முடியலை. பார்த்தீங்களா இந்த கேபிள் கம்பியெல்லாம் போட்டு சுகண்டி எடுத்தேன். அந்தளவுக்கு அதில் ஒட்டிக்கிடுச்சு. சின்ன சின்ன இதாக தான் இருக்குது, ஆனால் வராது. ஒட்டிக்கிடுச்சு. சுகண்டி ஒரு இதில் எடுத்துட்டேன். இதில் ஓவர்ஃப்ளோ ஆகிறதுக்கு என்ன காரணம்னாக்க இந்த பெட்ரோல் இந்த இடங்க பற்றியில் டீப்பு இதில் போய் ஏதாவது சின்ன தூசி மாதிரி இருக்கும் அடப்பு. அது இதில் போய் இருந்துக்கிறோம். உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு இந்த பற்றியில் இது வழியே தான் பெட்ரோல் இறங்குங்க. இந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டோம்னா பெட்ரோல் வந்து கார்பெட்டுக்குள்ளே இறங்காமல் வெளியில் ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஆமாம், அதனால் நினச்சிங்கன்னா பெட்ரோல் வந்து ஓவர்ஃப்ளோ முக்கிய காரணம் என்னன்னாக்கா பெட்ரோல் ட்ரை ஆகி போடக்கூடாது. பெட்ரோல் இருக்கும்போதே போட்டுருங்க. சப்போஸ் பெட்ரோல் ட்ரை ஆகி போட்டுட்டிங்கன்னா பெட்ரோல் அடைச்சி வச்சுட்டு போடுங்க. ஏன்னா அடியில் உள்ள அந்த சின்ன சின்ன தூசி வந்து பெட்ரோல் போடும்போது அடித்து பிடிச்சி வெளியில் வந்துடும். வெளியில் வரும்போது அந்த பெட்ரோல் இறங்குற இந்த இடத்த இதுக்கு வழியே வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்துக்கணும். இந்த பெட்ரோல் இறங்குறதுல உட்காந்துருச்சுனாக்க பெட்ரோல் ஓவர்ஃப்ளோ வெளியில் ஓடத்தான் செய்யும். ஆமாம், அதனால் வந்து அதை ஒன்றும் செய்ய முடியாது. முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து பெட்ரோலு ட்ரை ஆகாமல் போட்டுக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு கார்பரேட் கம்ப்ளைண்ட் ஈஸியாக வராது. இன்னொன்றுன்னா இந்த எக்ஸல் கண்ட்ரோல் கார்பரேட் கழட்டும் போது இந்த இதையும் சேர்த்து கழட்டுங்க. இதை கழட்டி கட்டினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். பிளாஞ்சு இந்த இடத்துல வரும், இந்த இருக்கா இந்த இடத்துல அப்படி வரும். இதை கழட்டிங்கன்னா ஈஸியாக கழட்டிடலாம். இதையும் நல்லா க்ளீன் பண்ணி மாட்டிடுங்க. இதை க்ளீன் பண்ணிவிட்டேன். இன்னொன்று இதை மாட்டும்போது இந்த இடத்துல நல்லா கிரீஸ் தர வைக்கிடுங்க. அப்போ தான் கரெக்டாக சீட்டிங் ஆகும். அப்படியே இதாக தடணும், ரொம்ப அல்லி அப்படிடக்கூடாது. அப்படின்னீங்கன்னா உள்ளே இறங்கக்கூடாது. பூ மாதிரி நல்லா தடவிட்டு மாட்டிங்கன்னா கொஞ்சம் ஏர் லீக் ஆகாமல் நல்லா ஃபினிஷிங்காக சீட்டிங் ஆகும். இன்னொன்று என்னன்னாக்கா இந்த ஏர் ஸ்க்ரூ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. பார்த்தீங்களா எப்படி இருக்குது? பார்த்தீங்களா கருப்பாக இருக்கா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மைலேஜ் கிடைக்காது, ஸ்லோ ஸ்பீடு ஓடாது. ஆமாம், நிறையா கம்ப்ளைண்ட் வரும். அதனால் கார்பரேட்டரை இந்த சர்வீஸ் பண்ணும்போது வாட்டர் சர்வீஸ் பண்ணி ஆயிலெலாம் மாற்றும் போது கம்ப்ளீட்டாக கழட்டி சர்வீஸ் பண்ணி போட்டுருங்க. இல்லாட்டினாக்க உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரும், ஆனால் எதனால் வரும் சரியாக தெரியாமல் போயிடும். ஆமாம், இது வந்து லேடிஸ் வண்டி. ஏற்கனவே விட்டுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒர்க் ஷாப்பில் வேலைக்கு சும்மா அப்பப்போ வேலையில் பார்த்து ஓடி தெரிவான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்துச்சுன்னா ஏர்ஃபில்ட்டை பார்த்தீங்களா எவ்வளோ மோசமாக இருக்குது. இவ்வளோ மோசமாக இருக்கக்கூடாது. அப்பப்போ க்ளீன் பண்ணி மாட்டுங்க. அப்போ தான் வண்டி நல்லாயிருக்கும். முக்கியமாக பெட்ரோல் ட்ரை ஆகி போட்டிங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆகத்தான் செய்யும். ஆச்சுனாக்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணி மாட்டிடுங்க.